வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சத்தான சிறுதானிய கம்பு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கம்பு லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க. 1 கப் கம்பு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1/2 கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கு முந்திரியும் பாதாமும் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ லட்டு செய்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணுங்க. வெறும் வடை சட்டியில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. கம்பை போட்டு வறுத்துக்கலாங்க. தீயை சிம்லே வச்சு வறுக்கணுங்க, இல்லாட்டி கரிகிறோம். இது நல்லா பொரிஞ்சு வரணுங்க, அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. அடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து பாதாம் போட்டு வறுத்துக்கலாங்க. பாதாம் லேசாக வறுத்த பிறகு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை இந்த அளவுக்கு வறுத்த பிறகு எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. அதையும் லேசாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதெல்லாம் சூடான பிறகு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கம்பை போட்டுக்கலாம். நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. இப்போ நம்ம அரைச்ச கம்பு மாவை ஒரு வடைச்சட்டியில் நெய் ஊற்றி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. அடுத்து இப்போ கடாய் ஒன்று வச்சுருக்கோங்க. கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பொடிச்சு வச்ச கம்பை நெய்யில் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க. ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சுங்க. அடுத்து நம்ம வெள்ளைப்பால் காய்ச்சிக்கலாங்க. வெல்லம் ரொம்ப காய்ச்சக்கூடாது. அந்த தூசி மண்ணெல்லாம் இருக்கிறதுக்காக நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க.
இப்போ நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதாம் பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கல்லையெல்லாம் சேர்த்து பொடி பண்ணிக்கலாங்க. நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவையும் நம்ம கம்பு மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பை இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற கம்பு மாவுல சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கை வச்சு கிளறிடாதீங்க, சூடா இருக்கும், பார்த்து கிளறணும். இந்த அளவுக்கு கிளறின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளைப்பாலை சேர்த்துக்கலாங்க. கரண்டியை வச்சுதேங்க கிளறி விடணும். பாகு வந்து ரொம்ப சூடா இருக்கும், அதனால கை வச்சு கிளற முடியாது. நல்லா கரண்டியில நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெள்ளைப்பால் வந்து அளவளவா சேர்த்து கலந்துங்க. ரொம்ப சேர்த்துட்டோம்னா தண்ணி ஆயிரும். நம்ம தேவைக்கு கலந்துக்கலாங்க. பாருங்க, இப்ப தண்ணியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா ஆறின பிறகு பாத்தீங்கன்னா நல்லா கெட்டி சேர்ந்துரும். பாருங்க, நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்ப நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாங்க. இது நேராக நல்லா இறுக்கம் கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு சிறுதானிய கம்பு லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.